கடலூர் மாவட்டம் எறும்பூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் விவசாய பயன்பாட்டிற்கு என கூறிவிட்டு வியாபார நோக்கத்துடன் வண்டல் மண் எடுக்கப்பட்டு ஒரு டிப்பர் 1500 முதல் 2000 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நியூஸ் தமிழின் களஆய்வில் 25க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் வண்டல் மண் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரம். ஜெயஸ்ரீ, தொடக்கம் முதல் தற்பொழுது வரை நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தமிழகம் முழுவதும் கனிம வள கொள்ளைகளை சற்று தெளிவாக அம்பலப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே இருக்கக்கூடிய எறும்பூர் கிராமத்தில் உள்ள பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியில் வண்டல் மண் எடுப்பதற்காக வருவாய்த்துறையினர் அனுமதி வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய பயன்பாட்டிற்காக வண்டல் மண் எடுப்பதாக கூறி சுமார் 25க்கும் மேற்பட்ட டிப்பர்கள் மூலம் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட முறை அந்த வண்டல் மண் கொள்ளை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வருவாய்த்துறை சார்பாக அந்த கிராமத்திற்குள்ளே மட்டுமே அந்த மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வெளியே இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் டிராக்டர் டிப்பர்கள் மூலம் 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை அந்த வண்டல் மண்கள் விற்பனை செய்யப்படுவதாக நமக்கு குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் நாம் அந்த வண்டல் மண் வெட்டி எடுக்கப்படும் நேரடியாக சென்று ஆய்வு நடத்திய பொழுது 2 ஜேசிபி வாகனங்கள் மூலம் 25க்கும் மேற்பட்ட டிப்பர்களை கொண்டு வண்டல் மண் கொள்ளை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இதை கண்டும் காணாது போல் இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய நிலையில் நாள்தோறும் இரவு பகலாக நடக்கக்கூடிய இந்த வண்டல் மண் கொள்ளையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக வருவாய்த்துறை சார்பாக தாழ்வாக உள்ள விவசாய நிலங்களை மேடாக்கி கொள்வதற்காக வழங்கப்பட்ட அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வியாபார நோக்கத்துடன் எறும்பூர் பகுதியில் இந்த மணல் கொள்ளை என்பது நடைபெற்று வருவது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.